மேச ராசி காலச்சக்கரத்தில் முதல் ராசிங்க. இந்த காலகட்டத்தில் மேசராசி அன்பர்களுக்கு 7.5 சனியோட ஆரம்ப கட்டம். ஆனாலும் மாறுபட்ட சிந்தனையால் சாதிக்க வைப்பார் சனி பகவான். செலவுகள் அனைத்துமே சுப செலவுகளாகும். வீட்டிலும் சரி பணியிலும் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. உங்களுக்கு மேசராசி அன்பர்களுக்கு 7.5 சனியோட காலமானது ஆரம்பமாகி இருக்குது. வீண் பதற்றம் தேவையில்லை. உங்களோட ராசிக்கு 12ல் சென்று மறைவதனால பல காரியங்களிலும் இருந்து வந்த அந்த தடைகள் தாமதம் எல்லாமே நீங்கும். உங்களோட மனதில் இருந்த அந்த அவநம்பிக்கை மனச்சோர்வு இது எல்லாமே நீங்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. இதுவரையிலுமே உங்களோட ராசியின் மீது இருந்த அந்த சனி பகவானோட பார்வையானது விலகப் போகிறதுங்க. ஆகவே மாறுபட்ட சிந்தனையாலும் அணுகுமுறையாலும் காரியம் எல்லாமே சாதிப்பீங்க. பல பிரச்சனைகளுக்கு எளிதில் தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். சரி, சனி பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை தரப்போகிறார்? மொத்தமாக 3 கட்ட சனி பயிற்சிகள் உங்களுக்கு நடக்க இருக்கு. இதில் பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பர்களுக்கு முதல் கட்டம், அதாவது மீனராசியில் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் நடைபெறக்கூடிய இந்த முதற்கட்டத்தில் காரணம் சொல்ல முடியாத அளவுக்கு மனச்சோர்ப்பும் திட்டமிடாத செலவுகளும் தூக்க குறைவும் தென்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் ஆன்மீகத்தின் மீது எதிர்பாராத ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும். மேலுமே இந்த 7.5 சனியோட 3 கட்டங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது? இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தெல்லாம் நீங்கள் சந்திக்க போறீங்க? எந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்? மேலுமே சனி பகவான் உங்களை உயர்த்த போகிறாரா அல்லது என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசி அன்பர்களே, உங்களோட 7.5 சனி ஏற்கனவே தொடங்கிவிட்டது. ஆனால் இன்னும் ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறது. மேலுமே இந்த முதல் சனி பகவான் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசியில் சஞ்சரித்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் ஜூன் 2027 அவர் மேஷத்திற்குள்ளே நுழையும் போது தான் ஜென்மச்சனி அப்படிங்கிற உச்சக்கட்டம் ஆரம்பமாகும். மேசத்தில் சனி நீசம் அடைவதனால அந்த காலம் அப்படிங்கிறது கூடுதலான கவனம் கேட்கும். அதே நேரத்தில் ரிஷபராசியில் நுழைந்து 2032 மே மாதத்தில் உங்களிடமிருந்து முழுமையாக விடை பெற போகிறார். இப்போது கையில் இருக்கக்கூடிய இந்த 2 ஆண்டுகள் சோதனை காலம் அல்லங்க, தயாரிப்பு காலம். அதாவது உங்களை ஒரு கஷ்டத்தை கொடுத்து அதிலிருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படின்னு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் கட்டம் அப்படிங்கிறது உச்சங்க 2027, அதாவது ஜூன் 2027 முதல் சனி பகவான் உங்களோட ஜென்ம ராசியான மேஷத்தில், அதாவது 1ஆம் இடத்துல நீச நிலையில் அமர்வதனால அடையாளம், பதவி, உடல்நலம் ஆகிய 3லும் நேரடி சோதனை வரும். பொறுமையே அப்போது தான் உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதமாக நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்ததான் 3வது கட்டம், அதாவது இறுதி கட்டம். இறுதியில் சனி ரிஷபராசிக்கு, அதாவது 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு மாறும்போது பணப்புழக்கம் சீராகி குடும்பத்தில் நிலைத்தன்மை திரும்பும். பேச்சிலும் சரி சேமிப்பிலும் நீங்கள் கற்ற பாடங்கள் அப்போது உங்களுக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேசராசி 7.5 சனியோட பலன்கள் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோமா, நீசம் அடைந்த சனி ஜென்ம ராசியில் நிற்கும். அதாவது 2027க்கு பிந்தைய காலத்தில் பதவி மாற்றம், மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடு வரலாம். ராசி அதிபதி செவ்வாய்க்கும் சனிக்கும் இயல்பான ஒத்துழைப்பு இல்லாததுனால அவசர முடிவுகளை அதே மாதிரி இழப்பாக மாறாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. 12ஆம் இட சனியால் மருத்துவ செலவு, வெளியூர் பண செலவு, கடன் வட்டி இது எல்லாமே எதிர்பாராமல் ஏறும். திருமண பேச்சுவார்த்தைகள் 2027க்கு பிறகு இழுப்பறியாக இருக்கும். வாய்ப்பு இருக்கும். இப்போதே முடிப்பது ரொம்ப நல்லது. ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு அதை கரெக்டாக பயன்படுத்துங்க. அதே மாதிரி ரத்த அழுத்தம், தலைவலி, கண் எரிச்சல் மேசராசி அன்பர்களுக்கு தலைப்பகுதி பாதிப்புகளில் கொஞ்சம் கவனம் இந்த டைமில் தேவை. முக்கியமாக நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோமா, இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வரன் நினச்சி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எள் கலந்து சாதம் படிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் சனியின் தாக்கம் குறையும். ஜூன் 2027க்கு முன் ஒரு முறையாவது திருநள்ளாறு போயிட்டு நல்ல தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானுக்கு நீல ஆடை சாத்தி நீங்கள் வழிபாடு செய்யலாம். ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை தோறுமே கண்டிப்பாக முருகருக்குரிய செவ்வாய்க்கிழமை நாளில் முருகன் வழிபாடு செய்யுங்க. மேசராசி அப்படின்னாலே கண்டிப்பாக முருகன் வழிபாடு செய்யணும். அடுத்ததான் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி வணங்குங்க. ராசி அதிபதி செவ்வாய் பலப்பட இது உங்களுக்கு துணையாக நிற்கும். மேலுமே இவங்களோட ஜாதகத்திற்கு மட்டும் சரியான பணங்கள், மந்திரங்கள், ரத்தினம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, அதாவது மேசராசி அன்பர்களுக்கு 7.5 சனி இப்போது நடக்கிறதா? ஆமாங்க, மார்ச் 2025 முதல் 7.5 சனி தொடங்கிவிட்டது. தற்போது சனி பகவான் மீனராசியில் நின்று ஆரம்ப கட்டமாக நடைபெற்றிருக்கு. உச்சக்கட்டமான ஜென்ம சனி ஜூன் 2027 தான் ஆரம்பமாகும்.
முழு காலமும் 2032 மே மாதத்தில் தான் நிறைவடையும். மேசத்தில் ரொம்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே மேச ராசியில் பிறந்தவங்க ரொம்ப எச்சரிக்கையாகவும் ரொம்ப கவனமாக இந்த டைமில் கையாண்டிங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கவனித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே மாதத்தோட முதல் பகுதியில் சுக்கிர நிலை காரணமாக உடல்நிலையில் கூடுதலான கவனம் செலுத்தணும். செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா தேவையில்லாத விவகாரங்களில் முக்கியமாக தலையிடாதீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்குமே திட்டமிட்டு செலவு செய்யுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வீண் விரயங்களை இதனால் தவிர்க்கலாம். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே முருகன் வழிபாடு எப்போவுமே மேசராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தோமா முருகன் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட ராசிநாதன் அதாவது செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். குருவோட பார்வை உங்களோட ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் பதிகிறது. எனவே தொழிலில் வெற்றி நடைபெறும். பரபரப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை எல்லாமே நீங்கள் பெறுவீங்க. பணத்தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும். உடன்பிறப்புகளுக்கும் உடன் இருப்பவங்களுக்கும் உங்களோட முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பாங்க. இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரியான யோகம்லாம் இருக்குது. 7.5 சனியில் விரயச்சனியின் ஆதிக்கம் நடைபெறதுனால எதையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செய்வது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேசராசி நேர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது? மேசராசியில் பிறந்தவங்களுக்கு, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? நேரம் காலம் அறிந்து செயல்படுவதில் வல்லவரான உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரகன் கேது சஞ்சரித்து மனக்குழப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தினா கூட ராசிநாதன் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே வெற்றியை கொடுக்கும். நினைத்த காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த அந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். வரவேண்டிய பணமுமே கைக்கு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான ஒரு நிலை இருக்கும். மேலுமே சகோதரர்களோடு ஏற்பட்டிருந்த அந்த இடைவெளி விலகும். உறவினர்கள் உங்களோட முயற்சிகள் எல்லாம் ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையுமே ஏற்பட்டிருந்த அந்த சங்கடங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் இது எல்லாமே முடிவிற்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். உங்களோட செல்வாக்கு உயரும். விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் வக்கரம் அடைந்திருக்கிறதுனால கெடு பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நிம்மதியான ஒரு நிலை இருக்கும். வீண் செலவுகள் கட்டுப்படும். அப்படின்னா கூட தன புத்திரகாரகனும் சப்தமாதிபதியுமான சுக்கிரன் சஞ்சாரம் மாதம் முழுவதுமே எதிர்மறையாக இருக்கிறதுனால உடல்நிலையில் மட்டும் அவ்வப்போது கால்வலி கைவலி இந்த மாதிரியான இருக்கும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணையோட ஆலோசனைகளை ஏற்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் ஓரளவுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த அந்த நெருக்கடிகள்லாம் நீங்கி ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். மாணவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில் படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வரும். மேலுமே சந்திராஷ்டமம் உங்களுக்கு செப்டம்பர் 16, 17 ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தோமா மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் செப்டம்பர் 1 வரைக்குமே சத்ருஸ்தானத்திலும் அதன் பின் சப்தமஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் கூடுதலான கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவேனா இது உங்களுக்கு பல சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய சூழல்கள் உருவாகும். மனதில் கவலையும் நிம்மதியில்லாத ஒரு நிலையும் சில பேர்த்துக்கு இருக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே புதிதாக அறிமுகமாகக்கூடிய எதிர்பாளையத்தினால குடும்பத்தில் குழப்பத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு அப்படிங்கிற நிலைகள்லாம் உருவாக வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேச்சுலையும் சரி கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் மிக அவசியமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். சில பேர் பெயரையும் மற்றவங்களுடைய விமர்சனங்களையும் சந்திக்க வேண்டிய நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த டைமில் நான் கவனமாக நடந்து கொள்வது அதிலிருந்து தப்பிக்க முடியும். மேலுமே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்களை பாதுகாப்பாருங்க. வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். வீடு வாகனம் அப்படிங்கிற கனவுலாம் நனவாகக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவோட பார்வைகள் 8, 10, 12 இடங்களுக்கு கிடைக்கிறதுனால மறைமுக வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எதிர்பாராத வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். நீங்கள் செஞ்சு வரக்கூடிய வியாபாரம் தொழிலில் ஆதாயம் பெறக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பிறருடைய நலனும் அக்கறை கொண்டு உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது திட்டமிட்டு கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. அதாவது உங்களோட பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால மனதில் இருந்து வந்த அந்த குழப்பங்கள் விலகும். திட்டமிடாமல் செய்யப்படக்கூடிய வேலைகளில் கொஞ்சம் உங்களுக்கு திட்டமிடாமல் செஞ்சால் கூட அதில் ஆதாயம் கூடனே சொல்லலாம்.
உழைப்பு ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா கூட அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். எந்த வேலையை எடுத்தாலுமே அதில் ஏதாவது ஒரு தடை அப்படிங்கிற ஒரு நிலைகள் இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அப்படி இருக்காது. மேலுமே ஞான மோட்சகாரகன் கேதுவும் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இந்த நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மாதம் முழுவதுமே ராசிநாதன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதோட செப்டம்பர் 3 முதல் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய புதனால் பொன் பொருள் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட்டம் பதவி செல்வாக்கு அப்படிங்கிற நிலைகள்லாம் உருவாகும். விவசாயிகளுக்கும் சரி கலைஞர்களுக்கும் சரி எதிர்பார்த்த அளவுக்கு ஒப்பந்தம் இந்த டைமில் கிடைக்கக்கூடியது தான் அமைஞ்சிருக்கு. கேட்ட இடத்துலையுமே உங்களுக்கு அந்த பணம் கைக்கு கிடைக்கும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. மேலுமே லாபஸ்தான ராகுவினால் பொருளாதார நிலை உயரும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. ஓரளவுக்கு உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும். தடைப்பட்ட வேலைகள் ஒவ்வொன்றும் நடக்க ஆரம்பிக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே மாணவர்கள் தவறான நண்பர்களை விட்டு விலகுவதனால உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி சந்திராஷ்டமம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது ஒவ்வொரு வீடியோஸும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் மேச ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பின்பற்றுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.